உறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். இன்றைய தினம் இந்த காணொளியில என்ன விடயங்கள் பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் என்றால், செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி தொடர்பாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கின்றது. அந்த அறிக்கைகள் அதிர்ச்சியூட்டும் என்று சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் நினைத்தது போன்று அது தமிழர்களுடையதுதான், அது சிறுவர்களுடையதான் சொல்லி நாங்கள் நினைத்தது போன்று அதனை மேலுமே வலுப்படுத்தக்கூடியது மாதிரியான அறிக்கைகள் நேற்றைய தின நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் நாங்கள் இந்த காணொளியில பார்க்க போகின்றோம். உங்கள் எல்லோருக்குமே தெரியும், செம்மணி சித்துப்பாத்தியில நிறைய கிட்டத்தட்ட 65க்கும் மேற்பட்ட மனித எண்பு தொகுதிகள் மீட்கப்பட்டிருந்தது. அதிலுமே குறிப்பாக பேசக்கூடிய விடயங்களாக நீல நிற புத்தகப்பை, அதே நேரம் விளையாட்டு பொம்மைகளுடன் மீட்கப்பட்டிருந்த இன்பு தொகுதிகள் எல்லாமே நிச்சயமாக தமிழர்கள் மத்தியில ஒரு பெரிய அதிர்வலைகளை எழுப்பியிருந்தது. இப்படியாக அதாவது இந்த நீல நிற புத்தக பையோடும் அந்த பொம்மையோடும் மீட்கப்பட்ட எண்பு தொகுதியினை குறித்த ஆய்வினை மேற்கொண்டு அறிக்கையை சமர்ப்பிக்க சொல்லி சட்ட மருத்துவ அதிகாரியான பிரணவன் செல்லையா அவர்களுக்கு யாழ்ப்பாண நீதிவான் ஆனந்தராஜா அவர்கள் ஒரு கட்டளை ஒன்றை கடந்த மாதம் 10ஆம் தேதி கட்டளை ஒன்றை இட்டிருந்தார். அந்த கட்டளையின் பிரகாரம் நேற்றைய தினம் சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா அவர்கள் அதாவது இந்த நீல நிற புத்தகப்பையும் மற்றது விளையாட்டு பொம்மையோடையும் மீட்கப்பட்ட எண்பு தொகுதி தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அறிக்கையில் இருக்கிற விடயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்ப்பது போன்றே அமைந்திருக்கின்றது. அதாவது அந்த நீல நிற புத்தக பையோடு மீட்கப்பட்டிருந்த எண்பு தொகுதி ஒரு சிறுவனுடையதாக இருக்கக்கூடும் என்று சொல்லி நாங்கள் எல்லோருமே அதாவது நிறைய பேர் சந்தேகித்திருந்தார்கள். அதே நேரம் அந்த நீல நிற புத்தக பையோடு ஒரு சிறுவனுடைய புகைப்படம் AI மூலம் உருவாக்கப்பட்ட புகைப்படங்கள் கூட சமூக வலைத்தளங்கள்ல பேசுபொருளாகி இருந்தது. இப்படி இருக்கையில அந்த மனித எண்பு தொகுதி, அதாவது நீல நிற புத்தக பையோடும் அந்த விளையாட்டு பொம்மையோடும் மீட்கப்பட்டிருந்த எண்பு தொகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு உடையன்னு சொல்லி அறிக்கையில சொல்லி இருக்கின்ற அதே நேரம் உத்தேசமாக அந்த எண்பு தொகுதியினுடைய வயது கிட்டத்தட்ட 4ல இருந்து 5 வயதாக இருக்கக்கூடும் என்று சொல்லியுமே அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இது இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கள் என்றால், கிட்டத்தட்ட அதாவது இந்த நீல நிற புத்தக பையோடு மீட்கப்பட்ட எண்பு தொகுதி S25 என அடையாளமிடப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் S48 S56 என்ற 2 எண்பு தொகுதிகளுமே சிறுவர்களுடையதாக இருக்கக்கூடும் என்று சொல்லி சந்தேகங்கள் இருந்திருந்தன. அந்த அடிப்படையில அந்த எண்பு தொகுதிகள் தொடர்பாகவே அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படின்னு சொல்லி சொன்னால், அதாவது இந்த S25 என அடையாளப்படுத்தப்பட்டிருந்த, அதாவது இந்த புத்தக பையோடும் விளையாட்டு பொம்மையோடும் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்த அந்த மனித எண்பு தொகுதியில இருக்கக்கூடிய மாதிரியான உடைகள் மற்றது அந்த எண்புகள் எல்லாமே ஒத்த தன்மை உடையதாக இருக்கின்றதாகவே அறிக்கை நேற்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி இருக்கையில நேற்றைய தினமுமே மீண்டும் ஒரு கட்டளை ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த விளையாட்டு பொம்மையோடு அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எண்பு தொகுதியில என்ன மாதிரியான ஆய்வுகளை மேற்கொண்டீர்களோ அதையே இந்த S48 56 ஆகிய அடையாளம் காணப்பட்ட 2 எண்பு தொகுதிகள் மேலேயுமே அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு அதனை உறுதிப்படுத்துமாறுமே மேலும் ஒரு கட்டளை ஒன்று நீதிமன்றனால வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆக அவை சிறுவர்களினுடையதாக, அதாவது அந்த விளையாட்டு பொம்மையோடு அகழ்ந்தெடுக்கப்பட்ட சிறுமியினுடைய எண்பு தொகுதி போன்று ஒத்த தன்மை இருப்பதாக தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அதை உறுதிப்படுத்த சொல்லி மேலதிகமான ஆய்வுகளை செய்ய சொல்லியுமே நீதிமன்றம் நேற்றைய தினம் ஒரு கட்டளை ஒன்றையுமே விடுத்திருக்கின்றது. இப்படி இருக்கையில ஏதாவது இந்த தென்னிலங்கை அரசியல்வாதிகள் இன்னொரு விடயத்தையும் குறிப்பிடுவார்கள். அது செம்மணி சிந்துபாத்தி ஒரு இந்து மயானமாக அங்கு உடல்கள் இருப்பது இயல்பான விடயம் தானே, அங்கு உடல்கள் கிடைப்பது இயல்பான விடயம் என்று சொல்லியிருந்தேன். அந்த விடயத்தையுமே முற்றாக மறுக்கக்கூடிய மாதிரியான ஒரு அறிக்கையுமே வெளியாக இருக்குது. என்ன சொல்லி பாத்தீங்க என்றால், உண்மையிலே இந்து கலாச்சார முறைப்படி மனித உடல்களை தகனம் செய்வதுதான் ஒரு முறை. ஆனா அப்படி இருக்கல ஒரு சிலது சூழ்நிலைகளின் பிரகாரம் புதைக்கப்படுவதுமே பழமை. அப்படி இருந்தாலுமே அவை நல்லடக்கம் செய்வதை போன்று அங்கு நல்லடக்கம் செய்யப்படவில்லை. மாறாக அவை அங்கொன்றும் இங்கொன்றுமாக போட்டு வைக்கப்பட்ட மாதிரியாகத்தான் இருக்குன்னு சொல்லியுமே அறிக்கை வெளியாகி இருக்கின்றது. ஆக இப்படியுமே அவர்கள் சொல்லிக் கொள்ள முடியாது. அது இந்து மயானமாக இருக்கிறதால உடல்கள் கிடைக்கும் என்று சொல்லியும் இன்னொரு விடயம் சொல்ல முடியாது. விடுதலை புலிகளுடையது சொல்ல முடியாது. இராணுவத்தினரோ அல்லது போலீசாரோ என்று சொல்லி யாருடையது என்று சொல்லியுமே இவர்கள் தற்போது கதைக்க முடியாது. ஏன்னு சொல்லி பாத்தீங்கள் என்றால், அதற்கான சான்றாதாரங்கள் அறிக்கைகள் எல்லாமே தற்போது அதாவது தமிழ் மக்களுக்கு சார்பாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, சிறுவனுடையதுன்னு சொல்லி பார்த்தால் நிச்சயமாக அது மக்களுடையதாக தான் இருக்க வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய மக்கள் நிச்சயமாக தமிழ் மக்கள் என்ற வகையில அது தமிழ் மக்களுடைய உடல்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட அநியாயம் என்று சொல்ற விடயங்கள் எல்லாமே
உறுதியாக்கப்பட்டிருந்தது. அப்படி இருந்தாலும் நிறைய பேர், அதாவது வந்து மகிந்த தரப்பா இருக்கட்டும் சரி, விமல் வீரவன்ச எல்லோருமே அது வந்து இலங்கை இராணுவத்தினுடையது, விமல் வீரவன்ச கூட இறுதியாக சொல்லியிருந்த இந்த அறிக்கைகளை ஆய்வுகளை செய்யாமல் நீங்கள் எப்படி கதைப்பீர்கள், அது வந்து விடுதலை புலிகளே கொன்றளித்த தமிழ் மக்களுடைய சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தார்கள். நிச்சயமாக இப்படியாக இந்த பச்சிளம் குழந்தைகளை வந்து ஈவிரக்கம் இல்லாமல் கொல்லக்கூடிய ஒரு ஒரு தைரியம் யாருக்கு இருக்கும்னு சொல்லி நிச்சயமாக எல்லோருக்குமே தெரிந்திருக்கும். இப்படி இருக்கையில இரண்டாம் கட்ட அகழ் பணிகள் வந்து தற்போது நிறுத்தப்பட்டிருக்கின்றன. எதிர்வரும் மாதங்கள்ல மீண்டும் அந்த அகழ்வு பணி வந்து ஆரம்பிக்க இருப்பதாகவுமே செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. தொடர்ச்சியாக பார்ப்போம் அந்த விடயங்கள் தொடர்பாக மீண்டும் என்னென்ன விடயங்கள் கிடைக்கப்படுகின்றன, அறிக்கைகள் எவ்வாறு வந்து கிடைக்கின்றன, அதே நேரம் இதற்கான சர்வதேச விசாரணை என்பது சாத்தியமாகுமா என்ற விடயங்கள் எல்லாவற்றையுமே தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு செய்தி தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்களுடைய சுவன்யா.